ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஹேர் டை தான். அது மட்டும் இல்லாமல் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் செய்கிற ஹேர் டையை நீங்கள் உடனே ரெடி பண்ணி போடுங்க. ஓவர் நைட்டெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது வந்து கற்பூரவள்ளி இலையை வச்சு இப்போ நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கற்பூரவள்ளி இலையை எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா வந்து அலசி இந்த மாதிரி மண் இல்லாமல் கழுவிக்கோங்க. கழுவிட்டு இலையில மட்டும் நீங்கள் பறித்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெலனின் சத்து அதிகமாக வந்து நம்ம தலையில் கம்மியாக இருந்துச்சுன்னா வெள்ளை முடி வந்து அதிகமாக வரும். அதை வந்து கரெக்டாக நம்மளுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி சூப்பராக வந்து நல்லா கருன்னு முடியை வந்து மாற்றக்கூடியது தான் இந்த கற்பூரவள்ளி இலை. இந்த இலையை ஒரு 2 பொருள் நம்ம சேர்த்து ரெடி பண்ணுறப்போ மாத கணக்கானாலும் முடி வந்து வெள்ளை முடியே வராது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு தரும். லைவாகவே நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 இலைக்கு பக்கம் எடுத்துட்டேன். அதை வந்து இரும்பு கடாயில் போட்டிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா சாறு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா தண்ணியில் இறங்கும். அதனால் இந்த மாதிரி வந்து கசக்கி விட்டுருங்க. நல்ல ஒரு 10-15 இலை வந்து எடுத்துக்கோங்க. கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. அந்த இலை தான். இது வந்து 100% வந்து ரிசல்ட் மட்டும் இல்லை, சளி தொந்தரவுகளுக்கு முக்கிய ஒரு மருந்தாக கூட இதை பயன்படுத்தலாம். தலையில் நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுறப்போ தலையில் நீர் கோர்க்கிற பிரச்சனை எல்லாமே வந்து நல்லாவே சரியாகி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த இலையை இந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை போட்டுக்கோங்க. வறுக்கவெல்லாம் வேண்டாம், பச்சையாகவே வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து போட்டிங்கன்னா போதும். இப்போது இதை வந்து ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் வந்து தனித்தனியாக பண்ணலான்னு பார்த்தாங்க. இப்போ வந்து 2 பொருளையும் ஒன்றாவே சேர்த்துருவோம். கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே அளவு வெந்தயத்தையும் 2 ஸ்பூன் உள்ளேயே சேர்த்துக்கோங்க. ஏன்னா 2 ஒன்றாவே அரைச்சிடலாம், நம்ம தனித்தனியாக அரைக்கலாம் அப்படிங்கிறது வேண்டாம், ஒரே இதாகவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் ஒன்றா எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்து அரைப்படும். ஏன்னா நம்ம பச்சையை அரைக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா பொடியாயிரும். ஓரளவுக்கு பொடியானால் போதும், ரொம்ப தூளாகணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்காக நம்ம இடித்து போடுறோம் அப்படின்னா, சீக்கிரம் வந்துட்டு இருக்கிற சத்துக்கள் தண்ணியில் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து கொதிக்கிறப்போ நல்லா இறங்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து இடித்து போடுறோம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஓமவல்லி இலையோட இப்போ இதை கொட்டிக்கலாங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாவே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க வைக்க போகிறேங்க. கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பில் வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி இரும்பு சட்டி இருந்தால் நீங்கள் இரும்பு சட்டியில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா பாத்திரம், கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரிஞ்சீரகம், வெந்தயம், ஓமவல்லியில் 3யுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிறப்ப ஒரு சூப்பரான ஒரு கலரில் நம்மளுக்கு இந்த சாறு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து நம்ம வந்து ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இது நீங்கள் ஓவர் நைட்டு அப்படியெல்லாம் வைக்கவே தேவையில்லை. ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்லா லைவ் ரிசல்ட்டாக நல்லா முடியெல்லாம் கருன்னு மாறிடும். அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் இது. ஆனால் மாத கணக்கில் எனக்கு வந்து முடி கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்காலத்தில் பனி சீசனில் சில இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் டையெல்லாம் சளி பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலையை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ சளி பிரச்சனையும் வராது, நல்லா முடியும் வந்து நல்லா கருப்பாகும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நல்லா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்தலையா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வற்றணும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லா சாரும் வந்து அந்த தண்ணியில் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து வடிகட்டிக்கலாம். இது நல்லாவே வந்து டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக விட்டிங்கன்னா அந்த கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாமே வந்து நல்லா வந்து அந்த சாறு இறங்கிரும். நம்ம இந்த பொடி பண்ணி போட்டதுனால தான் சீக்கிரமாக நம்மளுக்கு இது மாதிரி குக் ஆகும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா சுண்டிகிட்டே வருது பாருங்கள். அந்த சுண்ட சுண்ட கலர் வந்து நல்லா உங்களுக்கு கருப்பு கலரில் மாறி வரும். எதுவுமே நம்ம சேர்க்கலை, வெந்தயம் கருஞ்சீரகம் தான் போட்டிருக்கோம். மெலனின் சத்து ரொம்ப தலையில் நம்மளுக்கு கம்மியாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு நரைமுடி வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம இந்த வெந்தயத்துலேயும் கருஞ்சீரகத்துலேயும் அந்த மெலனின் சத்தை வந்து அதிகப்படுத்துறதுனால நம்மளுக்கு நரைமுடி வந்து சீக்கிரமாக கருப்பாக்கி கொடுக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போது நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிட்டு இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த சாறை லைட்டாக வந்து இப்போ பாருங்கள், நல்லா வந்து கருன்னு ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரி இலை பவுடரு. நிறையா பேர் சொல்லுவீங்க அவரி இலை பவுடருக்கு பதிலாக அக்கா மருதாணி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. நீங்கள் மருதாணியை சேர்த்துக்கலாம். மருதாணியை விட நீங்கள் அவரி இலை சேர்த்திங்க அப்படின்னா 100% ஃபஸ்ட்டே வந்து ரிசல்ட் கிடைக்கும். மருதாணி வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா அவரி இலை பவுடரை கலந்து சேர்த்துக்கோங்க. ஆனால் அவரி இலை சேர்க்குறப்ப மருதாணி கூட சேர்க்க தேவையில்லை. இதே வந்து நல்லா கருப்பாயிரும். அதனால் வந்து அவரி வேண்டான்னு நினைக்கிறவங்க மருதாணியை தனியாக நீங்கள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் அவரி சேர்த்திங்கன்னா போதும். இல்லை எனக்கு அவரியே வேண்டாக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு மருதாணி இலையே ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். நரைமுடி நல்லாவே வந்து கருப்பாகும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பியூராக வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் ஊற வச்சிங்கனாவே போதும். எந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளை முடி வச்சுருந்தாலும் தேடுனா கூட கிடைக்காது. ஃபஸ்ட்டு டைமே அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் வந்து இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அவரி இலை பொடி எடுத்திருக்கேன். தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. இதுவே நல்ல முடிக்கு வந்து உங்கள் முடிக்கு ஓரளவுக்கு லாங் ஹேருக்கு இது கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வந்து பத்தாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி 2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. பொடி இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு டீஸ்பூன் கூட பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, 1 டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே கலந்தாச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து கரெக்டான ஒரு இது. நம்ம வந்து கையில் எடுக்கிறப்போ கீழே ஒழுகாமல் இருந்தால் தான் அந்த முடியில் தடவுனிங்கன்னா ஈஸியாக வந்து பிடிச்சிக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலந்தாச்சு. இது நீங்கள் 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஓவர் நைட் இப்படியெல்லாம் வைக்க தேவையில்லைங்க. இதை சூறாக வந்து நம்ம கலந்து எடுக்கிறதுக்காக
ஒரு 15 நிமிஷம் மட்டும் நம்ம இதை மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து தலையில் அப்ளை பண்ணலாம். இந்த 15 நிமிஷமே எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த போட்ட ஓமவல்லி இலை சாரெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த பவுடரோட நல்லா கலந்து வரணும். இப்போ இதை வந்து நீங்கள் மூடி இருந்தால் டைட்டாக ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதே இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டைட்டாக மூடி இப்படி போட்டுருங்க. காற்று போகக்கூடாது கண்டிப்பாக. 15 நிமிஷம் இப்போ டைட்டாக போட்டு மூடிடுங்க. சப்போஸ் இந்த மூடி இல்லை அப்படின்னா ஒரு கவர் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து டைட்டாக காற்று போகாமல் மூடி வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மாறினா போதும். நல்லா வந்து இப்போது தலையில் நம்ம அப்ளை பண்ணுறப்போ கீழே பாருங்கள் நல்லா க்ரீனாக இருக்குது. மேலே வந்து அப்படியே ஒரு நீல கலர் மாதிரி மாறி வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ரொம்ப நேரமெல்லாம் நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு வந்து கலர் மாறினதே 15 நிமிஷம் டோட்டலாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணலாம். இதில் கண்டிப்பாக நீங்கள் கையில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கையில் கண்டிப்பாக கருன்னு கருப்பாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி நீங்கள் கழுவுனாலும் திரும்ப வந்து போகவே போகாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளவுஸோ அல்லது ஒரு கவரோ ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடியில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இது 100 வயசு வரைக்கும் கூட யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். வெள்ளை முடி எந்த அளவுக்கு இருந்தாலும் நல்லா கருமையாகும். இப்போ வாங்க இது தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்க அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அது மேலேயே தான் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த கற்பூரவள்ளி இலை வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக ரிசல்ட் தரும். இப்போ நான் சொன்ன மெத்தேடில் நீங்கள் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வந்து யூஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு ரிசல்ட் நல்லா கருமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம்லேயே. ஓமவல்லி இலையில் இந்த அளவுக்கு வந்து முடி கருப்பாகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக 100% உண்மைங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா அலசிட்டு மறுநாள் காலையில் நல்லா தேங்காய் வச்சு நீங்கள் தலை சீவி பாருங்கள். முடி வந்து நல்லா வேர்க்கால்லேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா கருன்னு இருக்கும். முடியும் நல்லா வளரும். பொடுகு தொல்லை, முடி உதிர்வு தொல்லை எல்லாமே வந்து உங்களுக்கு குறையும். நல்லா படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நம்ம முடி வந்து கருப்பாக்கும். இந்த இலை வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.